50,000 பேரை கூட என்னால உருவாக்க முடியும். புரியலையா? எல்லாம் ஜாப்பனீஸ் ரோபோக்கள். ரோபோவா? பார்க்க அப்படியே மனுஷன் மாதிரி இருக்கான். அத்தனையும் ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி என் பேலஸை சுத்தி லேசர் கதிரை என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அதே மாதிரி இவங்க எல்லாரும் என் செல்போன் ஆப்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த ரோபோவோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் உங்களை கன் ஷூட் பண்ண எய்ம் பண்ண சொல்றேன். அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பாக்குறீங்களா? ஆல்பர்டோ, நோ 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 ஆல்பர்டோ, நோ. பயப்படாதீங்க. எய்ம்னா எய்ம் மட்டும்தான் பண்ணும். ஷூட்னு சொன்னா மட்டும்தான் சுடும். அப்பப்பப்பா. ரோபோ 0009 எய்ம் த மஸ்டாஷியர் மேன். ஆல்பர்டோ, நோ. ஆல்பர்டோ, நோ. ஆல்பர்டோ, ஆல்பர்டோ, நோ. நோ. Don't shoot, Alberto, please. Stand in your own position. அப்பா, ஓகேவா? ஆவுடை, உங்ககிட்ட சிலைய விக்கிற வரைக்கும் அதை பாதுகாப்பா வச்சிருக்கணும்ல. அதனாலதான் முன்ன விட செக்யூரிட்டிய இன்னும் டைட் பண்ணிட்டேன். ஓஹோ. இதே மாதிரி என் மாளிகையை சுத்தி ஏகப்பட்ட ரோபோக்கள் இருக்கு. இங்க லேசர் பாதுகாப்பு இருக்கிறதுனால இங்க யாரும் உள்ள வர முடியாது. அப்படி மீறி வந்தா அந்த ஆளோட சாம்பல் கூட மிஞ்சாது. இப்படி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இல்லடா, இவ்வளவு செலவு பண்ணி ஏற்பாடு பண்றதுக்கான காரணம் நீங்க தான். நானா? ஆமா ஹவுடை, நீங்க தான். ஏதோ அக்னி அம்மை வந்து சிலைய எடுத்துட்டு போயிடும், யாராவது குறுக்க வந்தா அவங்களையும் கொன்னுடும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்ப அந்த அக்னி அம்மையே வந்தாலும் இந்த லேசரை தாண்டி, இந்த ரோபோக்களையும் தாண்டி இந்த சிலைய நெருங்கவே முடியாது. முடியாது, முடியாது. சரி ஆல்பர்டோ, சிலை எங்க? உங்க கண்ணு முன்னாடிதான் இருக்கு. சிலை இருக்கா? எனக்கு தெரியலையே. அவுடை, இத போட்டு பாருங்க, நல்லா தெரியும். அப்பா, என்ன? போட்டு பாரு. பாரு. அப்பா, கண்ணாடி போடாதான் தெரியுது. ஆமா. அவுடை, சிலை இருக்கிற இந்த ரூமை
நார்மல் விஷன்ல பார்த்தா இங்க இருக்கிற சிலை தெரியவே தெரியாது. கண்ணாடியை போட்டுட்டு பார்த்தா தான் தெரியும். இப்ப சொல்லுங்க ஆவுடை, இத்தனை தடைகளையும் தாண்டி அந்த அக்னி அம்மையால இந்த சிலையை எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது, முடியாது. ஜஸ்ட் மினிட் ஆவுடை. அப்பா, நீங்க சொன்ன கதையை நம்பி இவ்வளவு ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கான். என்னமோ நாமளே நமக்கு சூனி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. நம்ம அக்னி அம்மையால சிலை எடுக்க முடியுமா? ஐயா, இப்ப வந்துருவாங்களா ஐயா? இனிமேதான் வரணுமா? நாம வர்றப்ப நமக்காக அவங்க தானடா காத்திருக்கணும். இத பாரு, நான் உடனே போய் கேங்ஸ்டரை மீட் பண்ணணும். லேட் பண்ணா அவன் சிலைய வேற யாருக்காவது வித்துருவான்டா. டேய், அந்த ஆளு எப்ப வர போறான்னு மறுபடியும் போய் கேளு. ஐயா, தெளிவா கேட்டேன் ஐயா. வரவன் சாதாரண ஆள் இல்லையா, தொழில்ல பெரிய வித்தகாரனாமா. இங்க அவனுக்கு பயங்கரமா டிமாண்ட் இருக்காமா. அவனுக்காக நம்ம தான் காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஏய், எவ்வளவு நேரம்டா? அதுக்குள்ள சில கை மாறிடுச்சுன்னா? ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, வந்துருவான். டேய் 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 டேய், நாம இந்த சிலையை யாருக்கிட்ட போய் ஆட்டை போட போறோம்னு தெரியும்ல? பெரிய கேங்ஸ்டர்டா. மாட்னோ நம்மள கொத்தா வெட்டி போட்டுருவான். டேய், சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாதுடா. அவனுக்கு நிறைய ஆள் பலம் இருக்கு. நிச்சயமா சிலைக்கு பெரிய அளவுல பாதுகாப்பு வச்சிருப்பான்டா. அவன் கிட்ட இருந்து சிலையை அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. வரவன் வித்தக்காரன் தானே? ஐயா, அவங்க அப்படிதான் சொல்றாங்க ஐயா. டேய், இந்த மலேசியாக்காரனும் தாய்லாந்துக்காரனும் சொல்றத நம்பி என்ன இங்க வர வச்சிருக்க? 300 கோடி பணத்தை இழந்துட்டு நீ சொன்னதை நம்பி இந்த காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு இருக்க. ஒரு சின்ன சொதப்பல் நடந்தா கூட. ஏய் ஐயா, எனக்கு இவனை தெரியும், ஆனா வரவனை பத்தி ஒன்னும் தெரியாது. அவன் ஆள் எப்படின்னு நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணணும். அதுக்குள்ள பால ஏன் பக்கம் தள்ளி விடுறியா? சார், அவங்க வந்துட்டாங்க. ஐயா, நான் சொன்னது இவங்க தான். ஐயா, அப்பா, வித்த காரன்ல
வித்தக்காரி. டேய் சாண்டி, ஐயா ஆள் வருவான்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்குது. இவ்வளவு நம்பி எப்படிடா காரியத்தில் இறங்குறது? என் மேல நம்பிக்கை வரலனா அந்த சிலை இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஏய், உனக்கு தமிழ் தெரியுமா? தெரியும். முதல்ல லொகேஷனை சொல்லுங்க. குணாங் பூபு பேலஸ். அதான் கேங்ஸ்டர் ஆல்பர்டோவோட இடம். எனக்காக ஆல்பர்டோ பேலஸ்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சில அங்கதான் இருக்கு. அப்பா, இவ என்னப்பா பண்றா? ஒன்னும் தெரியலடா. ஐயா அவளை சந்தேகப்படாதீங்கய்யா. அவளை சந்தேகப்பட்டீங்கல்ல, அதான் டென்ஷன் ஆகி ஏதோ பண்றா. என்னடா தெரியலையா? என்னடா பண்ணா? இவங்கள அந்த கேங்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போக சொல்லு. அதுக்கப்புறமா நீங்க வேலை கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வரேன். டேய் சாண்டி, ஐயா என்னடா அது? அவ வானத்தை பார்த்து அம்பு விட்டுட்டு கேங்ஸ்டர் பேலஸ்க்கு போய் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறா. ஏய், இவ்வளவு நம்பி எப்படா காரியத்துல இருக்கிறது? ஏய், இன்னைக்கு மட்டும் சிலைய தூக்கல, நான் போட்ட பிளான் மொத்தமும் நாசமா போயிடும். இங்க பாருங்கய்யா, இவளை நம்புறதை தவிர இப்ப நமக்கு வேற எந்த சோர்ஸும் இல்ல. தன்னோட திறமை மேல கான்பிடென்ட் உள்ளவங்க தான் இவ்வளவு திமிரா பேசிட்டு போவாங்க. நான் இவங்க கூட இருக்கேன் ஐயா. அவ சொன்ன மாதிரியே கேங்ஸ்டர் பேலஸ்க்கு போய் பாருங்க. இவ என்ன மேஜிக் பண்ணி வச்சிருக்கான்னு அங்க போனா தானே தெரியும். டேய் அர்ஜுன், அப்பா, இவன் கிட்ட இருக்கிற சிலை ஆட்டைய போட அக்னி அம்மங்கிற ஒரு கதையை அவுத்து விட்டேன். இப்ப அதுவே வினையா வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சிலைய தூக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளவு பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அப்பா, நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம முன்னாடி அம்பு விட்டுட்டு போனால, அவளால மட்டும் என்ன பண்ண முடியும்? டேய், நாம அவளை பார்த்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்கிருந்து அம்பு விட்டா என்ன ஆயிடும்? நம்ம முன்னாடி ஏதோ ஷோ காமிச்சிட்டு போயிட்டா. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லடா. இனி அக்னி அம்மா பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப நம்ம என்னப்பா பண்ண போறோம்? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல.
இது அவன் அங்க விட்டால அந்த அம்புதாப்பா இது. ஆ? அங்க போனாங்கன்னா என்னோட ஸ்கில் என்னன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமா நீங்க வேலை கொடுக்கணுமா வேண்டாமான்னு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வரேன். சாரி மிஸ்டர் ராவுடை, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க டைமுக்கு வரலன்னா வேற ஒரு பார்ட்டிக்கு வித்துருவேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பார்ட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். 50 கோடி எக்ஸ்ட்ராவே தரேங்கிறான். ஒருவேளை நீங்க வரலனாலோ இல்ல நீங்க பேக் வாங்கிட்டீங்கனாலோ அந்த சிலையை அவங்ககிட்ட தான் கொடுக்கலான்னு இருந்தேன். இல்ல இல்ல, நான் தான் அந்த சிலையை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்ல. டோன்ட் வரி ஆவுடை, நீங்க வாங்கலன்னா தான் அந்த பார்ட்டிக்கே கொடுப்பேன். ஆ, அது அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆ. அந்த பார்ட்டி தான் கூப்பிடுறான். ஒரு few minutes பேசிட்டு வந்துடுறேன். ம், ஆ. ஹலோ, யா டெல் மீ. அப்பா, ம். அந்த பார்ட்டி 350 400 கோடின்னு ஏத்திட போறான். நமக்கு சிலை இல்லைன்னு சொல்லிட போறான். நம்ம அக்னி அம்மைய வர சொல்லிடுங்க. இப்போ அவ மேல எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க அளந்து விட்ட அக்னி அம்மா கதைய அவ நிஜமாக்கிடுவா. கண்டிப்பா இங்க இருக்கிற சிலைய அவ தூக்கிடுவா. இப்பவே நான் சாண்டி கிட்ட பேசிடுறேன். பேசுங்கப்பா. ஐயா சொல்லுங்க ஐயா. அக்னி அம்மைய வர சொல்லிடு. அக்னி அம்மையா? என்னையா சொல்றீங்க? வேற யாரா? அம்பு விட்ட அந்த பொண்ணுதான். 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து அவ ஏவி விட்ட அம்பு இங்க கேங்ஸ்டர் பேலஸ்ல வந்து என் தோள் பக்கத்துல வந்து சோஃபால குத்தி நிக்குதுடா. நானே ஆடி போயிட்டேன். அப்ப வந்தவன் அக்னி அம்மா தானே? ஐயா அப்படின்னா வந்தவ மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? ஆ, ஆமாண்டா. என் தலைக்கும் அம்பு வந்ததுக்கும் 1 இன்ச் தான் கேப் இருக்கும். அந்த நேரம் தலையை அசைச்சிருந்தன்னா என் தலை தனியா வெளியே போயிருந்திருக்கும். ஐயா நிஜமாவையா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையா. நம்ப முடியலல்ல, அதனாலதான் அவளை அக்னி அம்மன்னு சொன்ன. சரி, விஷயத்துக்கு வரேன். டேய், சிலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அதோட இந்த இடத்த பத்தியும் சொல்றேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அவளுக்கு அனுப்பி வச்சிடு. சரிங்கய்யா. நான் உருவாக்குன கட்டுக்கதைய உண்மையாக்குற மாதிரி அக்னி அம்மையாவே வந்து இந்த சிலைய தூக்கிட்டு போக சொல்லு. புரிஞ்சுதா? சரிங்கய்யா. ஆல்பர்ட்டோ உண்மையாவே அக்னி அம்மா வந்துடும் பயந்துட்டு பாதுகாப்புக்கு ஒரே ஜாட உள்ள 20 ஜாப்பனீஸ் ரோபோக்களை கையில கண்ணோட வீட்டை சுத்தியும் வீட்டுக்குள்ளையும் நிறுத்தி வச்சிருக்கா. அதோட யாரும் உள்ள வர முடியாதபடி லேசர் கதிர்ல லாக் பண்ணி வச்சிருக்கா. அதை தாண்டி ஒரு எறும்பு கூட உள்ள வர முடியாது. எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்னு எங்க கண்ணு முன்னாடி ஒரு பேப்பரை எரிய வச்சே காட்டலாம். அதையெல்லாம் தாண்டி அந்த சிலை இருக்கிற ரூம நார்மலா பார்த்தா அங்க சிலை இருக்கிறதே தெரியாது. அவங்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. அதை வச்சு பார்த்தாதான் தெரியும்.
கேங்ஸ்டரை சமாளிக்க முடியும். நான் பதில் சொல்ல லேட் பண்றேன்னு தெரிஞ்சா சிலைய வேற பார்ட்டிக்கு வித்துடுவான். அதனால இன்னும் half an hour டைம்ல சிலைய தூக்கிடணும். மறுபடியும் சொல்றேன், பாதுகாப்புக்கு ஜாப்பனீஸ் ரோபோஸ், லேசர் லாக் இதையெல்லாம் தாண்டி சிலைய தூக்கி ஆகணும். சிலைய தூக்குறது சாதாரண விஷயம் இல்ல சாண்டி. அந்த பொண்ணு மட்டும் சிலைய தூக்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டான்னா அவளுக்கு பேசுன தொகையை விட 2 மடங்கு பேமெண்ட் சேர்த்து தரேன்னு சொல்லிடு.